தமிழக சட்டப்பேரவையில் பொதுமக்களின் பிரச்சினைகள் குறித்து ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் விவாதிக்கவில்லை என பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறும் பாரதிய ஜனதாவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள அவர் இவ்வாறு கூறினார். சட்டமன்றம் இன்னும் சற்று ஆரோக்கியமாக நடைபெற வேண்டும் என்பது எனது கருத்து. விவாதங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த கடந்த சட்டமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் பிரச்சனை என்ன விவாதிக்கப்பட்டதா என்றால் இல்லை, இரண்டு கட்சிகளுமே அது கச்சத்தீவாக இருந்தால் நீ செய்தையா நான் செய்தேனா, இல்லை என்றால் ஊழலை நீங்கள் தடுத்தீர்களா நாங்கள் தடுத்தோமா, லோக் ஆயுக்தாவை ஏன் கொண்டு வரவில்லை, இப்படி இரண்டு பேரும் பரஸ்பரமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் ஒரு சட்டமன்றமாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.